நாம இன்னைக்கு ஒரு அருமையான குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம். இது எனக்கு எங்க பாட்டி சொன்ன ரெசிபி. வீட்ல அரிசி, வெந்தயம், வெல்லம் இருந்தா போதும், ரொம்ப சுலபமாவே இந்த குழிப்பணியாரத்தை செஞ்சிடலாம். குழிப்பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல அரிசிய ஊற வச்சுக்கலாம். 1 கப்புக்கு பச்சரிசி, அதே கப்ல 2 கப்புக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்து அரிசிய ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறிருக்கு. இப்போ அரிசி அளந்த அதே கப்ல 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். இப்போ இத ஒரு பாத்திரத்துல சேர்த்து கூட 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லம் கரைஞ்சா போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இத நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சுதான் எடுக்க போறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. அடுத்து ஊற வச்ச அரிசிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூட 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணிக்கு பதிலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லப்பாகுவை இதுல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சு எடுத்த மாவை ஒரு பாத்திரத்துல ஊத்தி எடுத்துக்கோங்க. மாவு கட்டியா இருக்கக்கூடாது. கட்டியா இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்ச தண்ணியை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மீடியமா இட்லி மாவு பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். அப்பதான் பணியாரம் நல்லா சாஃப்டா புசு புசுன்னு வரும். இப்போ அடுப்புல பணியார கல்லு சூடு பண்ணிடலாம். நான் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாவே ஊத்திருக்கேன். நீங்க எண்ணெய்க்கு பதிலா நெய் கூட சேர்த்து சுடலாம். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊத்திக்கலாம். 3/4 வாசி மாவு ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போடுங்க. அடுப்பு தீ மீடியமாவே இருக்கட்டும். அதே போல இன்னொரு பக்கம் செவந்ததும் எடுத்துடலாம். இதே போல மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். வாவ், அருமையான குழிப்பணியாரம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்படியே ஆர்டி குக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. குழிப்பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபில பார்க்கலாம். நன்றி.